சிவசேனாவோட ஒரு மத சார்பு கொண்ட கட்சி உலகத்தில் இருக்குமா? பிஜேபியாவது RSS உடைய சாயல். பலமுறை சொல்லியிருக்கேன், பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று பேர் எடுத்தாலும் மொழி அரசியல் கூட பண்ணாங்க ஒடிசால. என்ன ஜெயிக்கணும். அதே மாதிரி அதிமுக பாத்துக்கலாம், ஒரு ஆறுதல் வார்த்தையா சொல்லியிருக்காங்களா கட்டி? அது இல்லை. நிச்சயமாக அதிமுக பிஜேபியும் மிகப்பெரிய அளவில் தோழமை கொண்டு வரும் தேர்தலை சந்திக்க வேண்டும், சந்திக்கும் என்பதுதான். உதயாநிதியை போக்கஸ் பண்ணி பேசுறாங்க. உதயாநிதியை வந்து துணை முதல்வர் ஆக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி துணை முதல்வர் ஆக்கும் பட்சத்தில் 2ஆம் நிலையில் இருக்கும் அனைத்து தலைவர்களும் வெகுண்டு எழுவாங்க. ஆனா ஒரே ஒரு வேண்டும், மக்களிடம் நான் கேட்பது, ஒருத்தர் சினிமாவில் இருக்கிறதுனாலேயே நேரடியா வந்தவொடனே அடுத்த நாளே முதலமைச்சர் ஆக்குவது மிக மிக தவறு. தயவு செய்து ஒரு 2-4 தேர்தல் நிக்கணும், இன்னும் வரட்டும். அவரும் மக்களுக்காக இருக்கிறாரா, இல்லைன்னா எம்ஜிஆர் மாதிரி வருவோம், இல்லைன்னா திரும்பியும் கமலாசன் மாதிரி. இப்போ அண்ணாமலை லண்டன் போனதுக்கு அப்புறம் இப்ப அதிமுக இருந்து ஒரு இணக்கமான அறிக்கைகள்லாம் வருது. ராஜா வந்ததுக்கு அப்புறம் ஒரு அனுகூலமான ஒரு நல்ல சூழல் வருது. ஒருவேளை ராஜா வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை தேர்தல்ல நீங்க எப்பவுமே உங்களுடைய வியூகம் எப்படி இருக்கணும், வெற்றியை நோக்கி இருக்கணும். கரெக்ட். பலமுறை சொல்லியிருக்கேன், பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று பேர் எடுத்தாலும் மொழி அரசியல் கூட பண்ணாங்க ஒடிசால. என்ன ஜெயிக்கணும். அதே மாதிரி அதிமுக பாத்துக்கலாம், முதல்ல இங்க ஜெயிச்சு வாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்ற சிந்தனைக்கு எதிர்ப்பு இருந்தா எதிர்ப்பு தெரியும், தேவைப்பட்ட ஆதரிங்க. அதை விட்டுட்டு கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்மந்தமே படுத்தாதீங்க. உங்க கொள்கை உங்களது, என்னுடைய கொள்கை என்னது. கூட்டணி சேர்வது எதிரியை வீழ்த்துவதில் ஒற்றுமையா இருக்கணும். அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அகில இந்திய ரீதியில் இந்திய கூட்டணிக்கு ஒண்ணு சிவசேனாவோட ஒரு மத சார்பு கொண்ட கட்சி உலகத்தில் இருக்குமா? பிஜேபியாவது RSS உடைய சாயல். அத பிஜேபிக்கு இந்துத்துவ கட்சி எது? சிவசேனா. அது கூட கூட்டணி வச்சு பண்றாங்க. தயவு செய்து அதிமுக எடப்பாடி அவர்கள் பிஜேபியை நோக்கி நகரணும். பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தா உதிரி கட்சிகள் அனைவரும் வந்துருவாங்க. எதிர்ப்பு முகம் மிகப்பெரிய அளவுல, எதிர்ப்பு அலை மிகப்பெரிய அளவுல திமுக வீசுது. அது வந்து பிஜேபிக்கு எதிர்காலத்துல அதிமுகவுக்கு நன்மை பயக்கும். இப்போ ஒரே ஒரு நிமிஷம். அப்ப அதிமுக ஆட்சி நம்ம அதிமுக விட்டு கொடுத்துட்டோம், நம்ம வளர்ச்சியை நம்ம கெடுத்துக்கிட்டோம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம் வந்து உங்க கட்சிக்கு மாவட்டம், ஒரு மாவட்டம் போன மாதிரி. மீதி இருக்கிற மாநிலம் 37 மாநிலத்தில் ஜெயிச்சு அறுதி பெருமையான 29ல மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவுல சொல்லுங்க. சரி, ஓகே, வருவாங்க. இப்போ இந்த நிலைக்கு ஏற்படுத்துறதுக்கு அண்ணாமலை ஒரு வகை காரணமா இருந்தாலும் கூட, ஒரு வகையில் அவர் மட்டுமே காரணமா இருந்தாலும் கூட, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வரும்போது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றம் அண்ணாமலையால் ஏற்படும் சொல்லியிருக்காங்களே, அது அவருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையா சொல்லியிருக்காங்களா கட்டி? அது இல்ல. நிச்சயமாக அதிமுக பிஜேபியும் மிகப்பெரிய அளவில் தோழமை கொண்டு வரும் தேர்தலை சந்திக்க வேண்டும், சந்திக்கும் என்பதுதான் இந்த 2-3 நாளாக. ஏன்னா அதிமுகவுடைய கோரிக்கையே என்னன்னா, அண்ணாமலை இல்லை என்றால் அவங்க இணக்கமா போறதுல உடன்பாட்டுல இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை தொடர்ந்து தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் தீண்டத்தகாத கட்சி அல்ல சார். நிச்சயமா ஒரு சிறுபான்மை மக்களுடைய கொஞ்சம் தூக்கலா எதிர்க்கிறாங்க, அதெல்லாம் ஏற்கிறாங்க. அந்த 2 கட்சி என்ன பண்றாங்க, செல்லம் கொஞ்சறாங்க. இவர் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. செல்லம் கொஞ்சறது எவ்வளவு தப்போ, எவ்வளவு தவறுதான், அதுவுமே தவறு. அதே மாதிரி செல்லம் கொஞ்சம் தீமை. அதனால ஒரு நாட்டினுடைய பிரச்சனை பல நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதுல இந்த சிறுபான்மை பிரச்சனை மட்டும் ஏதோ தீண்டத்தகாத கட்சி மாதிரி பேசுவது தவறு அல்ல. நேத்து வரைக்கும் என்ன சொன்னாங்க திமுக, அது தீண்டத்தகாத கட்சினாங்க. அவங்க தந்தையர் நாணயம் வெளியிடும் போது உடனே சேர்ந்துட்டாங்க. அவங்க கொடுத்த விளக்கம் என்ன, இது கட்சிக்கு சேரல, ஆட்சி அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய தேவைக்கு மாத்திக்குவாங்க. இது வாஜ்பாய் காலத்திலயும் அவங்க இருந்தாங்க. வாஜ்பாய் காலத்துல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அதனால அந்த தீய சக்திகள்லாம் சரியா, அவங்க தீய சக்தி வந்து தீய சட்டங்கள் வந்து நாங்க தடுப்போம். அதெல்லாம் உண்மை. வாஜ்பாய் அத்வானியை விட நம்ம மோடி அவரோட தீவிர இந்துத்துவா. ஆனா அவரால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் அல்ல, அன்னைக்கு எண்ணிக்கை இல்ல. மோடி அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொண்ட எண்ணிக்கை இருந்ததுனால சில திட்டங்களை அவர் நிறைவேற்றினார். 2 நாளைக்கு கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு திட்டம் வந்துச்சு, கூட இருக்கிற கட்சிகளை எதிர்த்தது திரும்ப பெற்றாங்க. அந்த மாதிரி தயவு செய்து ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் கெட்ட சட்டங்கள் வரும்போது, தீமை பயக்கும் சட்டங்கள் வரும்போது அதை நிராகரிப்பதும், அதே போல ஆளுங்கட்சி
எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுக மற்ற கட்சிகள் ஆளுங்கட்சி நல்ல திட்டத்தை கொண்டு வந்த மக்கள் நலன் கருதி அதை ஆதரிக்க வேண்டும் என்பதை நம்ம உரிமை காக்க வேண்டும். புரியுது. என்னுடைய வேண்டும். இப்போ நம்ம இப்ப அடுத்த ஒரு பெரிய புயல் ஒண்ணு மையம் கொண்டிருக்கு. 2026 வந்து தமிழ்நாட்டை வந்து அடிச்சு தும்சம் பண்ண போறதாக ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு பேச்சு. விஜய் வந்து கட்சி துவங்கிட்டாரு, கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. இப்ப அடுத்து மாநாட்டுக்கு வந்து இடம் கொடுக்காம மிரட்டுறாங்க, மாநாடு தேதி மாத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல மிரட்டப்படுற அளவுக்கு வரும்போது உண்மையிலேயே விஜய் வந்து புயலா சூறாவளியா? புயல் இல்ல, சூறாவளி இல்ல, தென்றல் காற்றா? அந்த எம்ஜிஆர் காலத்தோட அந்த நிலை போயிடுச்சு. விஜயகாந்த் காலம் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஏன்னா அவருமே ஒரு எதிர்கட்சி அவர் ஒரு 10% அதிகமா எடுத்தாரு. இல்ல அதுக்கப்புறம் இல்ல யாருமே சினிமா கூட்டணியில போய் தான் பண்ணாரு. இல்ல எம்ஜிஆர் இண்டிவிஜுவலா அவர்தான். எம்ஜிஆர் என்பது உலக சாதனை. நேரா வந்தாரு முதலமைச்சர். அப்ப அந்த காலத்துல கல்வி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்ப எல்லாம் கல்வி எல்லாம் மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியா இல்ல, பட்டி தொட்டி எல்லாம் போயிடுச்சு. விஜய் அவர்கள் வரட்டும், நம்ம ஆதரிப்போம். ஒரு புதிய ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், செய்யட்டும். அவர் மாநாடு நடத்துவதற்கு ஆளுங்கட்சி மிகப்பெரிய தடை சொல்வதா ஊடகங்களை பாக்குறோம், பத்திரிகைகளை பாக்குறோம். அது தவறு. தயவு செஞ்சு அவர் அனுமதிங்க. அவரும் ஜனநாயகத்துல அவருடைய கடமையை செய்யட்டும். ஒருத்தர் ஓட்டே போடாம இருக்கக்கூடாதுன்னு சொன்ன போது ஒரு நபர் தேர்தலில் பங்கேற்க விடாமல் தடுப்பது மிகப்பெரிய தவறு. குறிப்பா எங்களுடைய ஆளுங்கட்சி பயப்படுதோ. நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால பதிவு பண்ணி ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் எவ்வளவு எங்களால தடுக்க முடியுமா எங்களை அங்கீகாரம் கொடுக்காம அதை தடுத்திருக்காங்க. நான் கடந்த முறையே சொல்றேன், தயவு செய்து தேர்தலில் பயணிக்க விரும்புவர்களை தயவு செய்து அனுமதிங்கள். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் மக்களிடம் நான் வைப்பது, ஒருத்தர் சினிமால இருக்கிறதுனாலேயே நேரடியா வந்தவொடனே அடுத்த நாளே முதலமைச்சர் ஆக்குவது மிக மிக தவறு. தயவு செய்து ஒரு 4-5 தேர்தல் நிக்கணும், நின்னு வரட்டும். அவரும் மக்களுக்காக இருக்கிறாரா, இல்லன்னா எம்ஜிஆர் மாதிரி வருவோம், இல்லன்னா திரும்பியும் கமலாசன் மாதிரி போயிடும். அதுதான் கேக்குறேன். இது புயலா மாறுமா, இல்ல சூறாவளி ஆயிடுமா, இல்ல தென்றல் ஆயிடுமா? அது மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா நிச்சயமாக சார் அவருக்கு ஒரு 10% வாக்கு வரும் சார். வாங்கிடுவாருன்றீங்க? 10% வாக்கு வரும். 10% வாக்கு அதிகபட்சம். விஜய் வந்துருமே. அப்போ நாம் தமிழரோ அல்லது பிஜேபி வந்தா கூட தவறு இல்ல. நாம் தமிழர்லாம் ஒரு கட்சினே சொல்றாரு. அது ஒரு ஃப்ராட் 424 கட்சி பாலியல் கட்சி. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நிறைய தம்பிகள் அது அவரை பத்தி பேச உலக அளவுல நல்ல அரசியல் பேசும்போது அரசியலுக்கே தகுதியற்ற ஒரு நபரை புகுத்தி அரசியலை அசிங்கப்படுத்த வேண்டாம். அவர் வந்து தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு மாபெரும் தலைவர்னா பிரபாகரனுக்கு அடுத்து சீமான் மட்டும் தான் இருக்கிறாருன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் பூரா நம்பிக்கிட்டு இருக்காங்க. தேசியம்னா சிவந்தி ஆதித்யன் ஐயா, மாப்போசி ஐயால் தான் எங்களுக்கு தெரியுமே கண்டி. இதெல்லாம் ஒரு 420 பகல் குடி 24 மணி நேரம். மைக்க விட்டா குடிய விட்டா மைக்கு. அதை ஒரு நம்ம திசை திருப்பிட வேண்டாம். நம்ம அதை பத்தி தனியா பேசுவோம். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து களம் இறங்கும் போது ஒரு 10% கிடைக்கும். அவருடைய படம் வந்திருக்கு. அவருடைய படம் அதிகபட்சமா சொல்றேன். மக்கள் சொல்றாங்கல்ல சூறாவளி, சுனாமி 8 தான். இந்த இதுல கூட்டணியில இருந்தே 8 தான். அவர் 10னா பெரிய தேட அவர் தான் வந்துருவார் டைரக்டா. 3rd வரட்டும், 4th வரட்டும், என்ன வரட்டும். ஆனா சிஎம் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். அவருடைய படத்துல சிஎம் TNH 09 போட்டு சிஎம் 2026 போட்டிருக்காரு. அப்படின்னா என்ன சொல்றாங்க, 2026 எண்ணிக்கை சிஎம்மா இருக்கு. அப்ப அவருடைய கனவு வந்து சிஎம்மா இருந்துதான் மக்கள் சேவை செய்வேன் அப்படின்னு சொல்வது, நினைப்பது, முயற்சி செய்வது தவறு. தயவு செஞ்சு அரசியலுக்கு வாங்க, மக்கள் தீர்மானிக்கட்டும். அவங்க என்னைக்கு உங்களை தீர்மானிக்கிறாங்களோ அன்னைக்கு ஆட்சி பண்ணுங்க. ஆனா நீங்க வந்துட்டு அந்த சிந்தனையோட வந்தீங்கன்னா மையம் வந்தாரு கமலாசன், இன்னைக்கு என்ன ஒரு ஓரமா நிக்கிறாரு. அந்த மாதிரி தயவு செஞ்சு சிஎம்ன்றத ஓரம் கட்டிடுங்க. விசில் அடிச்சா கப்பு கிடைக்கும். அந்த டயலாக் எல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க வாங்க, மக்கள் பணி செய்யுங்க. நிச்சயமான உங்க உண்மையான போராட்டத்திற்கு உங்க அங்கீகரிக்க கூடிய நிலை மக்களால் ஏற்படும். அன்னைக்கு நீங்க சிஎம் ஆகுங்க. எடுத்த உடனே சிஎம் சொல்வது ஏற்புடைய. சரி, ஒருவேளை மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போய் இந்த 2 கட்சிகளுமே 2 திராவிட கட்சிகளுமே நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க ஒருவேளை எல்லாருமே வந்து விஜய்க்கு போட்டு வெற்றி பெற வச்சு சிஎம் ஆக்கிட்டா, இது வந்து அது உலகத்துல எந்த நாட்டுல வேணாலும் நடக்கலாமே தவிர நம் நாட்டுல நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதை எப்படி சொல்றேன்னா, நம்ம மக்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா காமராஜரை தோற்கடித்த மக்கள், சாதா அண்ணாவை தோற்கடித்த மக்கள். அது மட்டும் இல்ல, இப்போ கலைஞரை பலமுறை ஜெயிக்க வைத்த மக்கள். அதுக்கு போக வேண்டாம். நம்ம பொன்னார் அவர் வந்து தோற்கடிச்சிருக்காங்க. தமிழிசை கவர்னர் பதவி விட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த தமிழிசை பாண்டியன் ஜெயிச்சிருக்காங்க. அதனால நம்மளுக்கு என்ன பலன்?
அதே ஒரு தமிழிசை ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஆமா ஒரு நிச்சயமா மத்திய அமைச்சர் நிச்சயமா கிடைச்சிரும் நிச்சயமா அதே மாதிரி அண்ணாமலை ஜெயிச்சிருந்தா ஒரு மத்திய அமைச்சர் கிடைச்சிரும். நிச்சயமா கிடைச்சிரும் நான் சங்கியும் இல்ல சுங்கியும் கிடையாது, நான் மக்களுடைய நன்மை கருதி சொல்றேன். வசந்தகுமார் தம்பி ஜெயிச்சிருக்காரு, 120வது ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு ஆந்திரா மாநிலத்தில். அது ஏதோ ஒரு அவர் குடும்ப வளர்ச்சி கரெக்டா தான் போய்க்கிட்டு ஒண்ணும் இல்ல, அது வந்து தொழில் வளர்ச்சி அது வந்து 120 121 122 ஆக போகுது. ஆனா பொன்னார் அவர்கள் ஜெயிச்சிருந்தா நிச்சயமா அந்த ஒரு மக்களுக்கு மத்திய அமைச்சராக தமிழகத்திற்கு மிகப்பெரிய என்றைக்கு மக்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறார்களோ அன்று வரை. அதனால அத்தகைய மக்கள் விஜய வந்து தலைமையில வச்சு ஆடிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அவ்வாறு ஆடினாலும் கூட இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு விஜய் அவர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ அவருடைய கொள்கையை வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கையை பார்த்து எங்க கொள்கையும் அவருடைய கொள்கையும் ஒத்து போனால் நாங்களும் அவருடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பாக அமையும். அது உள்ளாட்சி தேர்தல தான் இருக்குமே கண்டி 2026 தேர்தலில் அல்ல. இப்போ பொதுவாகவே பொதுவா அரசியலுக்குள்ள வந்தாவே ஒரு ட்ரெண்டிங்னா வெளிநாட்டுக்கு போயிருந்தா ஒரு ட்ரெண்டிங், வெளிநாட்டுக்கு போறது ஒரு ட்ரெண்டிங்கா கொண்டு வராங்க. அண்ணன் எப்போ வெளிநாட்டுக்கு போறீங்க? அந்த வாய்ப்பு எல்லாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில போறேன் வரேன் போவோம் வருவோம், அது வேற விஷயம். இது முதல்வர் அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்காரு. ஆமா, அமெரிக்கா செல்லும் பொழுது பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது முதலீடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு, நீங்க போயிட்டு வந்த உடனே அமைச்சரவையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுமான்னு கேட்டிருக்காரு. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சுன்னா அமைச்சரவையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கா? உதயாநிதியை போக்கஸ் பண்ணி பேசுறாங்க. உதயாநிதியை வந்து துணை முதல்வர் ஆக்குவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படி துணை முதல்வர் ஆக்கும் பட்சத்தில் 2ஆம் நிலையில் இருக்கும் அனைத்து தலைவர்களும் வெகுண்டு எழுவாங்க. ரஜினிகாந்த் கூட கடந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு வார்த்தை பேசியிருக்காரு, இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. தயவு செய்து அந்த தவற 2026க்கு மேல செய்யலாம கண்டி முன்னாடி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அது 26 27க்கு வேற எந்த திமுக வீழ்ச்சிக்கு வேற எந்த காரணம் வேணா அந்த ஒரு காரணம் போதும். ஆனா அமைச்சர்கள் எல்லாருமே உதயநிதி வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஸ்டாலின் அவர்களுக்கு உடன்பாடு இல்ல. 2 வழியா இருக்கு. இல்ல அவர் வார்த்தை சொல்றாரு, கனி இன்னும் கனியவில்லை, பழம் இன்னும் பழம் ஆகல, காய் இன்னும் கனியாகவில்லைன்னு சொல்றாரு. அப்ப முதிர்ச்சியின்மை தானே காரணம். முதிர்ச்சியின்மை 6 மாசத்துல 1 வருஷம் 2 வருஷத்துல வந்துருமா? அதெல்லாம் கிடையாது. உள்ள இருக்க கட்சிக்காரங்க பாதி பேர் இவரால் நியமிக்கப்பட்ட புது ஆட்கள், பழைய இந்த பழைய டீம் எதிர்ப்புனாலதான் இவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் அதே சமயத்துல அமெரிக்கா போயிருக்காரு, பெரிய அளவுல பொருளாதாரம் ஈட்டி வரணும், பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் சைன் பண்ணிருக்கான்னு இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அதனுடைய முழு நோக்கம் அதுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா என்பது இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல இப்ப கூட எடப்பாடி சொல்லிடுவாங்க. இப்ப அக்கா தமிழிசை கூட ஒரு கிண்டல் பண்ணிருக்காங்க, நாங்க மோடி அவர்கள் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிறாருன்னு சொல்லிடுறாங்க, இப்ப மட்டும் இவர் போய் அங்க சைக்கிள் ஓட்டுறாரு. அங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு உண்டான இடத்தையா அந்த உரிமையை நாங்க வாங்கி கொடுத்தது எங்க மோடி தானே. இப்ப எந்த அளவுக்கு சுதந்திரமா அவர் போய் சைக்கிள் ஓட்ட முடியுது? அப்ப முதலீடு இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த வேலை நியாயங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை தமிழிசை அக்கா வச்சிருக்காங்க. சைக்கிள் வந்து சென்னையில இருக்கும்போது மகாலிபுரம் ரோட்ல எல்லாம் நிறைய ஓட்டுவார், அடிக்கடி ஓட்டுவாரு. அவர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வச்சுக்கணும். அதை நம்ம தனி மனித அளவுல தனி விமர்சனம் போக வேண்டாம், அது நகைச்சுவையா கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த சுற்றுப்பயணம் முழு நோக்கம் என்ன என்பது ஒரு வாரம் 10 நாள்ல எடப்பாடி ஐயா சொல்லுவாரு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய நோக்கம் என்ன. உங்களுடைய கட்சி உள்ளாட்சி தேர்தலையோ இல்ல அடுத்த கட்ட நிகழ்வுல போகும்போது ஏடிஎம்கே சேர்ந்து அதிமுக திமுக எதிர்த்து தானே சார் நம்ம வந்திருக்கோம். அதனால தனித்து நிற்போம். வாய்ப்பு கிடைத்தால், கொள்கை ஒன்றுபட்டால் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்து வாய்ப்பு இருக்கு. கொள்கை இருக்குங்கிறீங்களா விஜய்க்கு? அது வந்து அவருடைய மாநாட்டுல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு.